Hi my dear students, this is Anjana. Welcome to Anjana Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10th NCERTயோட சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமோட எக்ஸசைஸ் 12.2ல தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Third problem பார்க்கலாம். A gulab jamun contain sugar syrup up to about 30% of its volume. Find approximately how much syrup could be found in the 45 gulab jamuns. Each shaped like a cylinder with two hemispherical end with length 5 cm and the diameter 2.8 cm. See figure 12.15. ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கண்டெய்னர்ல என்ன இருக்கு குலாப் ஜாமுன்ஸ் இருக்கு. எவ்வளவு குலாப் ஜாமுன்ஸ் இருக்கு? 45 குலாப் ஜாமுன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க 30% ஆஃப் இட்ஸ் வால்யூம்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ குலாப் ஜாமுன் எடுத்துக்கிட்டாலே என்ன இருக்கும் நமக்கு சுகர் எசன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு குலாப் ஜாமுன்ல எவ்வளவு சுகர் சிரப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 30% ஆஃப் இட்ஸ் வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளோ இருக்குன்னு நம்பர்ல கொடுக்கல, பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டு ஆஃப் இட்ஸ் வால்யூம்னு கொடுத்துட்டாங்க. அப்பனா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? வால்யூம் கண்டுபிடிச்சாதான் என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஒரு குலாப் ஜாமுன்ல எவ்வளவு சுகர் சிரப் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் மோட்டிவ் என்னது நமக்கு? வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஒரு குலாப் ஜாமுனுக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்? வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் மோட்டிவ். நெக்ஸ்ட் என்னது? ஃபைண்ட் அப்ராக்சிமேட்லி ஹவு மச் சிரப் குட் பி ஃபவுண்ட் இன் த 45 குலாப் ஜாமுன். இந்த ப்ராப்ளம்ல ஃபைனலா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஒரு குலாப் ஜாமுனுக்கு 30% ஆஃப் இட்ஸ் வால்யூம்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணி 30% மல்டிப்ளை பண்ணா ஒரு குலாப் ஜாமுனுக்கு கிடைச்சிரும். ஆனா கண்டெய்னர்ல எவ்வளவு குலாப் ஜாமுன் இருக்கு? 45 குலாப் ஜாமுன் இருக்கு. அப்போ 45 குலாப் ஜாமுன்லயும் எவ்வளவு சுகர் ரெசிபி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ப்ராப்ளம். ஸோ அடுத்து கிவன் கொடுத்துருக்காங்க. ஈச் ஷேப்டு லைக் அ சிலிண்டர் வித் 2 ஹெமிஸ்பீரிக்கல் எண்ட். ஸோ குலாப் ஜாமுனோட ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷேப் எப்படி இருக்கு? ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்யூஷன். குலாப் ஜாமுனோட ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? சிலிண்டர். அப்பனா சிலிண்டர் சிலிண்டர். ஸோ சிலிண்டரோட எண்டில் என்ன இருக்கு? ஹெமிஸ்பியர் இருக்கு. ஸோ ஹியர் ஹெமிஸ்பியர். ஸோ இந்த ஷேப்ல தான் என்ன இருக்கு நமக்கு? குலாப் ஜாமுன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிவன் பார்க்கலாம். லென்த் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர். அப்பனா ஒரு குலாப் ஜாமுனோட ஃபுல் லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 5 சென்டிமீட்டர். ஸோ இதுல இங்க சிலிண்டர் பார்ட், சிலிண்டர் ஹியர் இந்த போத் உள்ளது என்னது? ஹெமிஸ்பியர். அடுத்து என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர். டயாமீட்டர் இஸ் 2.8 சென்டிமீட்டர். ஸோ அதை எழுதிக்கலாம். டயாமீட்டர் is equal to 2.8 சென்டிமீட்டர். இதுல இருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்? ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கரெக்ட். ரேடியஸ் r is equal to 2.8 divided by 2. So 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். that is 1.4 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கொடுத்துருக்க கிவன் எழுதி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டயாமீட்டர்ல இருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம்? வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஒரு குலாப் ஜாமுனுக்கு எவ்வளவு சுகர் ரெசிபி இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் 45 குலாப் ஜாமுனுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு குலாப் ஜாமுனுக்கு எவ்வளவு சுகர் ரெசிபி இருக்குன்னு அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 30% ஆஃப் இட்ஸ் வால்யூம் கொடுத்துட்டாங்க. அதனால வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். வால்யூம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அந்த குலாப் ஜாமுன் என்ன ஷேப்ல இருக்குன்னு பாருங்க. என்ன ஷேப்ல இருக்கு? சிலிண்டர் பிளஸ் 2 ஹெமிஸ்பியர். அப்போ வால்யூமோட ஃபார்முலா எப்படி எழுதணும்? வால்யூம் ஆஃப் 1 குலாப் ஜாமுனோட ஃபார்முலா எப்படி எழுதணும்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் அந்த குலாப் ஜாமுன் என்னென்ன ஷேப்ல இருக்கு? சிலிண்டர் ஷேப்ல இருக்கு, ஹெமிஸ்பியர் ஷேப்ல இருக்கு. அப்போ வால்யூம் ஆஃப் 1 குலாப் ஜாமுன் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் என்ன ஷேப் இருக்கு? ஹெமிஸ்பியர் ஷேப் இருக்கு. ஹெமிஸ்பியர் ஷேப் எத்தனை வாட்டி இருக்கு? 2 ஹெமிஸ்பியர் இருக்கு. அப்போ 2 இன்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் குலாப் ஜாமுனோட ஃபார்முலா எழுதிக்கலாம். 1 குலாப் ஜாமுன் ஈக்குவல் டு அந்த குலாப் ஜாமுன் என்ன ஷேப்ல இருக்கு? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் ஹெமிஸ்பியர் இருக்கு. ஹெமிஸ்பியர் எவ்வளவு இருக்கு? டாப்லயும் பாட்டம்லயும் இருக்கு. அப்ப 2 இன்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் 1 குலாப் ஜாமுன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் 2 இன்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ சிலிண்டரோட ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஹச்சோட வேல்யூ நமக்கு தெரியணும். ஹச்சோட வேல்யூனா குலாப் ஜாமுனோட ஃபுல் ஹைட் கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர். நமக்கு எதோட ஹைட் மட்டும் வேணும்? சிலிண்டரோட ஹைட் மட்டும் வேணும். கரெக்டா? அப்ப எது தேவையில்ல? இந்த சென்டர் பார்ட்ல இருந்து இங்க நமக்கு எது தேவையில்ல? அது என்னது? ரேடியஸ் தான். இங்க ரேடியஸ் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1.4 1.4 எதை மைனஸ் பண்ண போறோம்? 5ல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? சிலிண்டர் கிடைச்சிரும். ஸோ சிலிண்டர் கண்டுபிடிக்க போறோம். சிலிண்டர்
ரேடியஸ் நமக்கு தெரியும். கிவன் எழுதிக்கிறான். ரேடியஸ் எவ்வளோ? ரேடியஸ் r is equal to 1.4 சென்டிமீட்டர். ஹைட் வேணும். ஹைட் h is equal to ஃபுல் குலாப் ஜாமுனோட ஹைட் வந்து 5. 5ல இருந்து என்னத மைனஸ் பண்ணணும்? ஹெமிஸ்பியர் பார்ட்ட நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஹெமிஸ்பியர் பார்ட் என்னது? 1.4, 1.4. 1.4 பிளஸ் 1.4 என்னது? 2.8. அப்ப 2.8 என்ன பண்ணா போதும்? மைனஸ் பண்ணா போதும். ஸோ 2.8 மைனஸ் பண்ணா என்ன வரும்? மைனஸ் பண்ணும்போது ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேரா ஒன்ஸ் பிளேஸ் போடுங்க. 2.2 சென்டிமீட்டர். ஸோ ஹைட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரேடியஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதான் கிவன். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிவன் எழுதியாச்சு. இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா எழுதி கண்டுபிடிக்கலாம். சிலிண்டர் சிலிண்டர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பையோட வேல்யூ 22/7 இன்டூ ரேடியஸோட வேல்யூ 1.4 இன்டூ 1.4. ஹைட்டோட வேல்யூ 2.2. ஸோ இங்க நம்ம ஏதாவது கேன்சல் பண்ணலாமா? எஸ், கேன்சல் பண்ணலாம். 7 டேபிள்ல 14 வரும். ஸோ கேன்சல் பண்ணா ஹியர் 0.2. ஸோ ரிமைனிங் நம்பரை ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிடலாம்? மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணா 22 இன்டூ 0.2னா தட் இஸ் 4.4 இன்டூ 1.4 இன்டூ 2.2. இப்போ இந்த 3 நம்பரையும் என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 4.4 இன்டூ 1.4 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் இஸ் 616. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க 1 டிஜிட், இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட், டோட்டலா 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இன்டூ 2.2. பாயிண்ட் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 616 எதால மல்டிப்ளை பண்ணுங்க? 22வால மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். 22வால மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 13552 வரும். ஸோ இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் how many digits? 2 digits. இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 digit. டோட்டலா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 1, 2, 3. 3. அப்ப 3 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பாயிண்ட் வைக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் is equal to 13.552 சென்டிமீட்டர் கியூப். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்னது? வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் is equal to 2/3 pi r cube. ஸோ 2/3 into 22/7 into ரேடியஸோட வேல்யூ என்னது? ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சோம். 1.4 into 1.4 into 1.4. ஸோ ஏதாவது கேன்சல் பண்ணலாமா? கீழே 7 இருக்கு, இங்க 14 இருக்கு. ஸோ கெட் கேன்சல் ஆயிடும். 0.2. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை தான் பண்ண போறோம். 2 into 22 44 into 0.2 into 1.4 into 1.4. ஸோ டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. ஸோ 3. நெக்ஸ்ட் 44 into 0.2. இதை மல்டிப்ளை பண்ணா 2வால தான் மல்டிப்ளை பண்றோம். 2 4s are 8. இங்கேயும் 2 4s are 8. அப்ப என்ன வரும்? 88. இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 1 டிஜிட். அப்போ 1 டிஜிட்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பாயிண்ட் வைக்கணும். ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கு? into 1.4 into 1.4 divided by 3. நெக்ஸ்ட் 8.8 into 1.4. பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். 88 into 14 மல்டிப்ளை பண்ணலாம். 88 into 14 மல்டிப்ளை பண்ணா 1232 into 1.4 divided by 3. இங்க பாயிண்ட் வைக்கணும். கரெக்டா? எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்? 88 into 14. இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட், இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட், டோட்டலா 2 டிஜிட்ஸ். அப்ப 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பாயிண்ட் வைக்கணும். ஸோ இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம். 12.32 into 1.4 மல்டிப்ளை பண்ணணும். பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். 1232 into 14 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 17,248 divided by 3. இப்போ பாயிண்ட் வைக்கலாம். இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் how many digits? 2. இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 1 digits. டோட்டலா 3. அப்ப 3 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பாயிண்ட் வைக்கணும். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணா போதும். 3 டேபிள்ல தான் பண்ணணும். ஈஸியா நம்ம அதை டிவைட் பண்ணலாம் ரஃப் காலத்துல. 17.248 3 டேபிள்ல. ஸோ ஃபர்ஸ்ட் 17 எடுத்துக்கலாம். 17 வந்து 3 டேபிள்ல வராது. பிஃபோர் நம்பர் 16. 16ம் வராது. 15 தான் வரும். how many times? 5 times. 5 3s are 15. ஸோ இங்க மைனஸ் பண்ணா 7ல 5 போச்சுன்னா 2. ஸோ இங்க பாயிண்ட் அப்படியே கேரி ஆகும் மேல. அடுத்து 2 நம்ம கீழே இருக்கலாம். 22. 22 3 டேபிள்ல வருமா? வராது. பிஃபோர் நம்பர் 21. 21 தான் வரும். how many times? 7 times. 21. ஸோ மைனஸ் பண்ணா 1. நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் 4. அப்போ 14. 14 வந்து 3 டேபிள்ல வராது. 12 தான் வரும். how many times? 4 3s are 12. ஸோ இதை மைனஸ் பண்ணா ரிமைனிங் 2. ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் 8. 28 3 டேபிள்ல வராது. 27 தான் வரும். how many times? 9 times. ஸோ இதை மைனஸ் பண்ணா 1.
ஸோ ரிமைண்டர் நமக்கு 1 வருது. இங்க பாயிண்ட் வச்சதுனால என்ன பண்ணலாம்? 0 சேர்த்துக்கலாம். 0 சேர்த்தா 10 வருது. 10 3 டேபிள்ல வராது. என்னதான் வரும்? 9 வரும். ஹவ் மெனி டைம்ஸ்? 3 டைம்ஸ். 3 3s ஆர் 9. ஸோ மைனஸ் பண்ணா அகைன் 1 வருது. அப்ப என்ன பண்ணலாம்? பாயிண்ட் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? 0 சேர்த்துக்கலாம். இந்த 10 தான் வரும். அகைன் என்ன ஆகுது? இந்த 10 தான் ரிப்பீட் ஆகுது. அப்ப என்ன ஆயிட்டே இருக்கும்? இந்த 3 வந்து என்ன ஆயிட்டே இருக்கும்? ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சது? 5.749333. ரிப்பீட் ஆகிட்டே இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆன்ஸர் நம்ம அப்ராக்ஸிமேட்டா ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ரிப்பிட்டேஷன்ல நம்மளால ஆன்ஸர அப்படியே விட முடியாது. அப்ப இத நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதலாம். எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதலாம்? ரிப்பிட்டேஷனா என்ன நம்பர் போகுது? 3 போகுது. 3க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 9. 5க்கு மேல இருந்தாலே என்ன பண்ணிக்கலாம்? +1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க 3 தான் இருக்கு. இங்க முன்னாடி 9 இருக்கு. அப்போ இங்க என்ன ஆட் பண்ணிக்கலாம்? +1 ஆட் பண்ணிக்கலாம். +1 ஆட்னா 4ஓட 1 ஆட் பண்ணா 5. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 5.75 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இத ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். 3 3 நமக்கு ரிப்பிட்டேஷனா போய்க்கிட்டே இருக்கு. 5க்கு மேல இருந்தா தான் நம்ம +1 பண்ணணும். இங்க 9 இருக்கா? 9 வந்து 5க்கு மேல தான் இருக்கு. நம்ம ப்ராப்ளம்க்காக நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். இங்க 9 இருக்கிறதுனால முன்னாடி உள்ள டிஜிட்ல என்ன பண்ணிட்டோம்? +1 ஆட் பண்ணா 4 + 1 5. ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர்ஸ் ஈக்குவல் டூ நமக்கு வேல்யூ எவ்வளவு வந்திருக்கு? 5.75. ஓகே. இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டரும் கண்டுபிடிச்சாச்சு. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம ஃபார்முலால என்ன இருக்கு? வால்யூம் ஆஃப் 1 குலாப் ஜாமுன் இஸ் ஈக்குவல் டூ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் 2 இன்டூ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஏன்னா குலாப் ஜாமுனோட ஷேப்ல 2 ஹெமிஸ்பியர் இருக்கு. அப்ப ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் வேல்யூவோட என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 2வ மல்டிப்ளை பண்ணலாம். 2வ மல்டிப்ளை பண்ணிட்டா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அண்ட் 2வ மல்டிப்ளை பண்ண வேல்யூவ என்ன பண்ணலாம்? பிளஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? வால்யூம் ஆஃப் 1 குலாப் ஜாமுன் கிடைச்சிரும். இப்போ 2வ மல்டிப்ளை பண்ணலாம். Here 2 hemisphere. 2 hemisphere. So என்ன பண்ணலாம்? 2 into 5.75. So 2 டேபிள்ல தான் ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும்? 1150 வரும். இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்? 2 டிஜிட்ஸ். அப்ப 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பாயிண்ட் வைக்கணும். இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருந்தா என்ன பண்ணிடலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 11.5 தான் நமக்கு ஆன்சர். சோ இப்போ அந்த ஃபார்முலால போய் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1 குலாப் ஜாமுன். முன்னாடி எழுதுனது தான் 1 குலாப் ஜாமுன். என்னது? குலாப் ஜாமுனோட ஷேப் எப்படி இருக்கும்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் 2 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது? குலாப் ஜாமுனோட ஷேப். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 13.552. 2 இன்டூ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட வேல்யூ என்னது? 11.5. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா போதும். ஸோ ஆட் பண்ணா 13.552. ஹியர் 11.5 தான். ஸோ ஹியர் 5 அப்படியே கீழே எழுதிக்கலாம். 2 5 0 1 கேரி பாயிண்ட் அப்படியே கேரி ஆகும். 3 + 1 4 4 + 1 5 2. ஸோ வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு? 25.052. வால்யூம் ஆஃப் 1 குலாப் ஜாமுன் 25.052 ஜாமுன். ஆனா கொஸ்டின்ல நமக்கு எவ்வளவு குலாப் ஜாமுன் இருக்கு? 45. அப்ப 45க்கு கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் 45 குலாப் ஜாமுன். இப்போ 45 இன்டூ 25.052. கொஸ்டின்ல நமக்கு என்ன குடுத்திருந்தாங்க? 30% ஆஃப் இட்ஸ் வால்யூம் குடுத்திருந்தாங்க. வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இதோட எத மல்டிப்ளை பண்ணணும்? 30ய மல்டிப்ளை பண்ணணும். கரெக்ட்டா? அப்ப இதோட எதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்? 30%ம் மல்டிப்ளை பண்ணணும். 30% ஆஃப் வால்யூம்னு சொல்லியிருந்தாங்களா? கரெக்ட். அப்போ 30 டிவைடட் பை 100 இன்டூ 45 இன்டூ ஆன்சர் என்ன முன்னாடி என்ன எழுதியிருப்போம்? 25.052. இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 25.052. 25.052ங்கிறது 1 குலாப் ஜாமுன். நமக்கு டோட்டலா எவ்வளவு இருக்கு? 45 குலாப் ஜாமுனுக்கு கண்டுபிடிக்கணும். அதனால 45 மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஏன் 30/100 போட்டிருக்கோம்? கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு குலாப் ஜாமுனுக்கு எவ்வளவு சுகர் சிரப் இருக்கு? 30% ஆஃப் வால்யூம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30%னால அதை எப்படி எழுதியிருக்கோம்? 30/100. குலாப் ஜாமுன் மொத்தத்துல எவ்வளவு இருக்கு? 45க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால 45 மல்டிப்ளை பண்ணியாச்சு. இது என்னது? 25.052னா வால்யூம் ஆஃப் 1 குலாப் ஜாமுன். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். 45 குலாப் ஜாமுனுக்கும் எவ்வளவு சுகர் ரெசிபி அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணலாமா? 0 0 கெட் கேன்சல். ஸோ வேற என்ன நம்ம கேன்சல் பண்ணலாம்? ஹியர் 5 டேபிள்ல 2 டைம்ஸ் ஹியர் 9. ரிமைனிங் எழுதலாம். 3/2 இன்டூ 9 இன்டூ 25.052.
ஸோ இப்ப வேற ஏதாவது கேன்சல் பண்ணலாமா? இங்க கீழ டினாமினேட்டர்ல 2 இருக்கு. மேல ஏதாவது 2 டேபிள் 3 கேன்சல் ஆகாது, 9 கேன்சல் ஆகாது. ஆனா இந்த நம்பர் கேன்சல் ஆகுமே! லாஸ்ட் பாருங்க 2ல ஃபினிஷ்ட் ஆயிருக்கா? அப்ப இது கண்டிப்பா என்ன ஆகும்? 2 டேபிள்ல வரும். அப்ப ஹியர் 1 25 25 2 டேபிள்ல வராது. பிஃபோர் நம்பர் என்னது? 24 24 எப்போ வரும்? ஹவ் மெனி டைம்ஸ்? 12 டைம்ஸ். 12 2s ஆர் 24. இப்ப 24க்கு தான் 12 போட்டுருக்கேன். மிச்சம் ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. அந்த 1 வந்து பக்கத்து டிஜிட்ல போயிரும். 10. இப்ப 10னா நமக்கு என்ன வரும்? 5. ஹியர் 5 வராது 2 டேபிள்ல. பிஃபோர் நம்பர் 4 வரும். ஹவ் மெனி டைம்ஸ்? 2 டைம்ஸ். 4க்கு தான் 2 போட்டுருக்கேன். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 1 வந்து நெக்ஸ்ட் டிஜிட்ல போயிரும். 12. 12 ஹவ் மெனி டைம்ஸ் இன் 2 டேபிள்? 6 டைம்ஸ். ஸோ கேன்சல் பண்ணா 12.526 வருது. ஸோ ரிமைனிங் நம்பர நம்ம மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துரும். 3 இன்டூ 9 இன்டூ 12.526. ஸோ மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 12.526 இதோட மல்டிப்ளை பண்ணலாம். 9 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 9 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? பாயிண்ட் எடுத்துடலாம். 9 ஆல பண்ணா 9 6 ஆர் தட் இஸ் 54. 4 5 கேரி. 9 2s ஆர் 18. 18 plus 5 23. 3 2 கேரி. 9 5s ஆர் 45. 45 plus 2 46 47. 7 4 carry. 9 2s are 18. 18 plus 4 22. 2 carry. 9 1s are 9. 9 plus 2 that is 11. இதோட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணணும்? 3 மல்டிப்ளை பண்ணணும். 3 மல்டிப்ளை பண்ணிட்டா 3 இப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 4s are 12. 1 carry. So 9. 3 3s are 9. 9 plus 1 10. 1 carry. 3 7s are 21. 21 plus 1 22. 2 carry. 3 2s are 6. 6 plus 2 8. 3 again 3 ones are 3. ஸோ மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? அத அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஆனா என்ன வைக்க மறந்துறக்கூடாது? பாயிண்ட் வைக்கணும். இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தன டிஜிட்ஸ் இருக்கு? 3 டிஜிட்ஸ் இருக்கு. அப்ப 3 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்? பாயிண்ட் வைக்கிறோம். இப்ப ரவுண்ட் ஆஃப் பண்ணலாமா? பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு? 2 தான் இருக்கு. 5க்கு மேல இருந்தா தான் என்ன பண்ணணும்? +1 ஆட் பண்ணணும். இல்லன்னா அத அப்படியே நெக்லெக்ட் பண்ணிரலாம். அப்ப ஆன்சர் நம்ம என்ன ரவுண்ட் ஆஃப் பண்ணிரலாம்? 338 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இத எடுத்து எழுதலாம். குவான்டிட்டி குவான்டிட்டி ஆஃப் சிரப் ஃபவுண்ட் இன் 45 குலாப் ஜாமுன் is equal to எவ்வளோ? 338 சென்டிமீட்டர் கியூப். ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். ஸோ இது பிக் ப்ராப்ளமா தெரியலாம். ஆனா சிம்பிள் கொஸ்டின் தான். ஒரு கண்டெய்னர்ல என்ன இருக்கு? 45 குலாப் ஜாமுன் இருக்கு. 45 குலாப் ஜாமுனுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளவு சுகர் சிரப் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன குடுத்துருவாங்க? 30% ஆஃப் வால்யூம்னு சொன்னதுனால வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு 30% இன்டூ 45 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இங்க மல்டிப்ளிகேஷன் தான் நெறைய இருக்கும் இந்த ப்ராப்ளம்ல. மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட்ட கரெக்ட்டா வைங்க. ஏன்னா டெசிமல் நம்பர்ஸ் வரும். ஸோ இது வந்து நீங்க கொஞ்சம் வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ப்ராப்ளம பார்த்துட்டு ஒரு 1 டைம், 2 டைம்ஸ் வொர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டா, எக்ஸாம்ல நீங்க யோசிக்காம போட்டுறலாம். மல்டிப்ளிகேஷன் டெசிமல் நம்பர்ஸ மல்டிப்ளை பண்றது தான் அதிகமா வந்திருக்கு இந்த ப்ராப்ளம்ல. மித்தபடி இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்சோ. ஸோ இத கண்டிப்பா வொர்க் அவுட் பண்ணி பாருங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.